சுனாமி. சென பண்ணி மாதிரி இன்னும் தூங்கிட்டு இருக்கறத பாரு. இதுக்கு தான் சூர்யாவை கட்டி வைங்கன்னு சொன்னேன். நீங்க தான் கேக்கல. தூக்கடியாத. ஐயோ 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 உயிர் போய் வருதே, உயிர் போய் வருதே. இந்த கால் இங்க வெச்சாதானே சிக்ஸ் பேக் வரும். இந்த கால் இங்க வெச்சா நான் செத்து போயிடுவேன். ஏய் மம்மி சொல்றது கேளு. அப்பதான் சூர்யா மாதிரி சிக்ஸ் பேக் வரும். இத பார், என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. நீ சிக்ஸ் பேக் வெச்சுதான் ஆகணும். ஏண்டி எல்லாரும் சூர்யா மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் வச்சவன் தான் வேணும்னா என்ன மாதிரி சிங்கிள் பேக் வச்சவன்ல எங்கடி போறது? ஷட் அப். டு வாட் ஐ சே. நெக்ஸ்ட் உத்த பாதாசனம். உத்த பாதாசனம்னா எவ்வளவு நேரம் தான் கொக்கு மாதிரி ஒத்த காலியே நிக்கிறது? இதுக்கே எப்படின்னா அடுத்தது நான் கடவுள் ஆரியா மாதிரி தலை கீழ நிக்கணும். அவர் 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி நின்னாரு. நான் உங்க வீட்டுல திங்க 2 இட்லிக்கா ரிஸ்க் எடுக்க முடியுமா? ஏம்மா என்ன உயிரோட விட்டுருங்கம்மா, நான் பொட்டி கடையாவது வச்சு பொழைச்சுக்கிறேன். லுக் மம்மி சொல்றத கேளு. அதிகமா பேசக்கூடாது. நெக்ஸ்ட் த்ரெட். பிரெட்டா? இன்னைக்கு ஃப்ரெண்ட் சொன்னானுங்க வேண்டாண்டா அந்த விபரீதம். இன்னைக்கு பாரு ஏண்டி இந்த சீட் இல்லாத சைக்கிள் ஏத்தி என்ன டார்ச்சர் பண்ற? இதே மெயின் ரோட்ல நடந்ததா இன்னார் கோயம்புத்தூர் போய் சேர்ந்துருப்பேன். ஷட் அப். டு வாட் ஐ சே. வாட்டர் சப்ளை பண்ணு மாத்த. மம்மி இவர் ரொம்ப ஓவரா பேசுறாரு. ஸ்பீட் கொடுங்க. ஏதோ பூஸ்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்றா. ஐயோ சிங்கிள் பேக் கரையுதே, குடல் எல்லாம் வெளியில வருது. ஆத்தால மகள சேர்த்து கொள்றாளுங்களே. ஏறுவாடியில சேது விக்ரம படுக்க வச்ச மாதிரியே இருக்கு. டேய் எங்கடா இருக்கிறீங்க? சென்னை 28 மாதிரி எப்படியெல்லாம் போஸ் கொடுத்துருக்கோம். எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்டா. Hey, you naughty. But you are beauty. Thank you. Hi டே. He's my boyfriend, Mr. Ranga. Hi. Hi. She's Soundarya. ரஜினி கேட்டேன்னு சொல்லுங்க. And she is Shruti. Hi. Sorry, our orthodox. ஆடு மேய்க்கிறவளா? ஐயோ orthodox னா யாரையும் டச் பண்ண மாட்டா. பரவாயில்ல கொடுங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டுங்க. Good habit. That's okay. But bad manners. ஏய், மிஸ்டர் இன்கம்ல கத்து டான்ஸ் நல்லா இருக்குல்ல? சான்ஸ்ல செம்ம டான்ஸ். சொல்லுடா. மச்சான் நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். வரியா? டேய் நான் ரேட்டிங் வந்திருக்கேன். Don't disturb me. நானே 1 hourல கூப்பிடுறேன். போன் எடுத்தா நெய் நெய். எங்க படிக்கிறீங்க? நாங்க பிடிஎஸ் காலேஜ்ல படிக்கிறோம். Good good. Thank you. சார் எனி ஹெல்ப்? No. என்ன நம்பி வந்திருக்காங்க நானே போடுறேன். ஓகே சார். சுகர் நான் போடவா? போடுங்க. லடக் லஜக். உங்களுக்கு நான் போட்டுமா? லபக்கா. சாரி. Idiot, stupid, nonsense, country brute. அறிவில்ல? ச்சீ. இவனெல்லாம் எதுக்கு தான் பாய் ஃப்ரெண்டா கூட்டிட்டு வந்தானோ? சரியான வில்லேஜ் மாங்கா. ஆளையும் மண்டையும் பாரு. எதுக்கு இப்படி ஓவரா சீனை போடுற? அப்படி என்ன சொல்லிட்டு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? எதுக்குடி டென்ஷன் ஆகுற? இவர மாதிரி ஒரு ஆணழகன் கிடைக்க மாட்டாரு. நாங்கலாம் எவ்வளவு நாளா ஏங்கிட்டு இருக்கோம். கூலா இருடி. ரொம்ப டென்ஷன் ஆகாத என்ன? சும்மா இரு. அவளுக்கு வந்தா தான் தெரியும். ஏய் படத்துக்கு போலாம்டி. என்ன ஏதோ தூர் வாரிட்டு இருக்காங்க? என்னையா பிரச்சனை? वो एक लड़के को किस दिया सर, मार रहे सर, सब मार रहे सर. தூக்கி போட்டு மிதிக்கிறது இல்ல. என்னையா பச்சை குழந்தைய போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? இவனே பச்சை குழந்தை பாரியா மூக்க கடிச்சிட்டான் சார். பாருங்க சார் எப்படி மூக்க கடிச்சு குதறி இருக்கான் பாருங்க சார். இவளுக்கு அழகே இந்த மூக்கு தான் சார். இத போய் கடிச்சிட்டான். இப்போ மூக்குக்கு எங்க நான் போவேன்? மூக்க மட்டும் பார்த்து எவனா லவ் பண்ணுவானயா? வாய் முடியா சார் மன்னிச்சிடுங்க சார். நீங்க ஆபரேஷன் கூட்டி போங்க. எவ்வளவு செலவனாலும் நாங்க பாத்துக்கோம். அவனை பொண்டாட்டி மூக்கையாவது விட்டுக்க சொல்லு. ஓகே சார் நாங்க பாத்துக்கோம். போங்களேன். என்ன வேடிக்கை? இதுதான் டேட்டிங்கா? டேய் ஒரு ஆர்த்தடாக்ஸ் நம்பி என் ட்ரவுசர் கிழிச்சதாண்டா மிச்சம். ஆமா சார்லஸ் எங்க? என்ன பங்களாவாய பரபரப்பா வரா? எதுக்கு இப்ப காதல் பரத்து மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கான்? என்னன்னு கேள்ற? ஏன்டா வாட்டமா இருக்க? குமுது டீச்சர் ஓகே சொல்லிட்டாங்கடா. அதுக்கு அவளடா வருத்த பண்ணும். சும்மாடா. நாளைக்கு பாம்பே போகணும். 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்ன பண்றதுன்னே தெரியல. டேய் நட்புன்னா என்னன்னு தெரியுமா? நண்பன்னா என்னன்னு தெரியுமா? பிள்ளைன்னா என்னன்னு தெரியுமா? தலை நடிச்ச படம். உனக்கு பணம் தானே? எடுத்துக்கோ. என்கிட்ட செயின் இருக்கு. உன்கிட்ட அருணா கயிறு. உன்கிட்ட லிவர். உன்கிட்ட என்கிட்ட 2 கிட்னி. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. உனக்காகடா. சந்தோஷமா இரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அது கூட புரிச்சுட்டேன்டா. உங்க நட்பை புரிச்சுட்டேன்.
எனக்கு மட்டும் குழந்தை பிறந்துச்சுன்னா உங்க 4 பேர் பேர் தானே வைப்பேன். பொம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கும் வைப்பேன்டா. பொக்க மொக்க நீ தான்டா ஃப்ரெண்டு. தேங்க்யூ. ஏதோ கொலுசு சவுண்ட் கேக்குது. மச்சான் சந்திரமுகியா இருக்கு போதுடா. அப்படிலாம் இருக்காது. கம் ஆன் ஃபாலோ மீ. மச்சான் சோடா புட்டி ஒரு ஃபிகரை தள்ளிட்டு போறான்டா. அந்த குரங்கு கவருக்கு முன்னாடி நம்ம போய் பிடிச்சாகணும். கம் ஆன் ஃபாலோ மீ. டேய் யாருண்ணா வேணும் உங்களுக்கு? என்னென்ன பிரச்சனை? தூங்குற நேரத்தில் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிய. தண்ணி குடுறா. தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை, போங்கண்ணே தூங்க விடுங்கண்ணே. இப்போதான் ஒரு 30 லிட்டர் கேனை ஊட்டிட்டு போனது பார்த்தேன். அண்ணா இந்த மிரட்டுற வெள்ளம் வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். போங்கண்ணே தூக்கம் வருது. இவகிட்ட என்ன பேச்சு? வாங்கடா உள்ள போலாம். டேய் டேய் உண்மையா சொல்லு, எங்க இருக்கா? ஆனா எதுவுமே இல்லை. எதுவுமே மூச்சு வாங்குது. தண்ணி கேளுங்கண்ணே. இங்க வாடா. பாலும் பழமும் வைக்க வேண்டிய இடத்துல எதடா வச்சு வச்சிருக்க? அடிக்காதீங்க, மறைச்சு வச்சிருக்கேன். இது ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்துனே. அப்படியா? ஆமா, அப்படியே எங்க ரூம் அம்மா அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் நீ படிக்கிறது விட்டுட்டு இது உருட்டிட்டு இருக்கறியா? டேய் அவங்க அப்பா போன் வேண்டாம் போன் வேண்டாம். போங்கண்ணே. ஆனா இதெல்லாம் ரொம்ப அநியாயம். பொறுமையா போதுங்க. போச்சு. கண்ணா, வாழ்க்கையில ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. சொல்லுங்கண்ணே. பொண்ணுங்க தான் நம்மளை தேடி வரணும். சரிண்ணே. நாம பொண்ணுங்க தேடி போவே கூடாது. இங்க பாரு டார்லிங். விளையாங்கடா. எத்தனை நாள் நடக்குதுலாம்? இப்பதான் ஒரு 1/2 hour சார். சார் எங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது சார். காலேஜ் பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து சேர்ந்துருக்கீங்கடா. விருமாண்டி வைரஸ் தெரிஞ்சா என்ன தெரியுமா? அவ்வளவுதான். என் வயசு என்ன, என் சர்வீஸ் என்ன, இந்த காலேஜ்ல பொம்பளை வாசமே பட்டது கிடையாதுடா. நான் இருக்க வரைக்கும் இந்த தப்பு பண்ண விட மாட்டேன்டா. எப்ப சார் மண்டைய போடுவீங்க? ஈஸியா கிளிக்காம விட மாட்டேன்டா. அண்ணே நான் மட்டும் கொஞ்ச நேரம் பரவாயில்ல. கதை பண்ணுங்கடா. கொண்டே விடுவேன். உன் பேர் என்ன? ஹன்சிகா மோத்வானி. ஓ, கஞ்சிக்குளத்துக்கு வாலியா? நார்த்து. என் கைவசம் 8க்கு 10 நல்ல ரூம் இருக்கு. அங்க நம்ம 2 பேரும் போய் கதகளி விளையாட்ட ஆரம்பிக்கலாம். கதகளியா? விளையாடுவடா விளையாடுவ. இந்த காலேஜ் நான் நம்பர் 1 எடுத்து நாக்கு தள்ளுது. உனக்கு 20-20 மேட்ச் கேக்குதா? சார் அன்சிகாவை எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். எல்லாம் இந்த பிராணி பசங்க சார். வாயமுறா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. போடா கேக்குது. நீ இந்த பக்கம் போடி. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். அப்பாடா தப்பிச்சோம். என்ன ஆட்டம் போடுறானுங்க? யாரா உன்கிட்ட என் பர்த்டேன்னு சொன்னது? அதான் அண்ணே நாகராஜண்ணே. வந்துட்டேன். நீதானா? என்ன மச்சான் பேக் கைமா எங்க கிளம்பிட்ட? டேய் பணம் எங்கடா? பணம் தானே, அது சுடுகாட்டுல இருக்கும். டேய் பணம்டா. இந்த காந்தி படம் எல்லாம் போட்டுக்குமே அதுவாடா? டேய் விளையாடாதீங்க. நீங்க குடுக்குற படத்தை நம்ம டீச்சர் அங்க வெயிட் பண்ண வச்சிருக்கேன். யாரா விளையாடுறா? அவன் கையில காசு இல்லாம சிங்கிள் சிகரெட் வச்சு சிங்கி அடிச்சிட்டு இருக்கான். டேய் அவங்க பொறுமை பத்தாதடா. டீச்சர் ரொம்ப கோவக்காரங்க. டேய் என் குழந்தை உன் பேர்ல வைக்கிறேன்னு சொல்றேன்டா. டேய் ஹெல்ப் பண்ணுங்கடா ப்ளீஸ். டேய் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா. டேய் ப்ளீஸ் டா. டேய் என் வாழ்க்கை காப்பாத்துடா. டேய் சார்லஸ். வாவ். ஹர்ரது. டீச்சர் சார்லஸ் நீ பண்ணது சரியில்லை. உனக்காக 1 நிமிஷம் வெயிட் பண்ண, 2 நிமிஷம் வெயிட் பண்ண, 3 நிமிஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. டீச்சர் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட்டேன். பிரின்சிபல் மகன் பிரிமோஸ் வந்தா பிக்கப் பண்ணிட்டேன். காலேஜ் என் பேருக்கு எழுதிட்டான். டீச்சர் ஒன் மிஸ்டேக். ஊட்டில இருக்கிற எங்க ரப்பர் தோட்டம் கூட உங்களுக்கு தான். கேட்டுக்க. டீச்சர் நான் வர வரைக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல உயிரை கையில புடிச்சிட்டு இருப்பேன்னு சத்தியம் பண்ணி சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? நீ அதிகமா பாரதி ராஜா படம் பார்த்து கேரக்டர் உள் வாங்கி இருக்க சார்லஸ். அதை மாத்திக்கோ. சினிமா வேற, யதார்த்தம் வேற. இனிமே உனக்கும் எனக்கும் நடுவுல பாஞ்சிட்டு இருந்த கரண்ட் பவர் கட். குட் பை. கரெக்ட் டீச்சர் தப்பு கணக்கு போடுறீங்க. பசங்க போடுறது பொண்ணுங்க கணக்கு, பொண்ணுங்க போடுறது டேட்டிங் கணக்கு. ஆனா இந்த டீச்சர் போடுறது பண கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். எட்ரா வண்டிய. ஓகே டீச்சர். எனக்கு தெரியும் டீச்சர் நீங்க போட்ட தப்பு கணக்குன்னு. நீங்க திரும்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியும் டீச்சர். மண்ணாங்கட்டி. இந்த கர்மத்தை காரணமா வச்சு வீட்டு பக்கம் வந்துராத. போ. அவனே கட்டிக்கோ. உனக்கு தேவை அந்த வெள்ளத்தோல், இந்த காலேஜ், அந்த பெருச்சாலி தானே. போ. நானும் உன் பின்னாடி வந்தேன். நானும் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னேன். நானும் உன் தோல்ல சாஞ்சு அழுதேன். அவனே கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. அழுவாத அழுவாத.
போ போ போ, நீ எல்லாம் நல்லா வருவ. இவர் பெரிய தளபதி ரஜினி, சோபனா பிரிஞ்சு போறான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சங்க வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? படிச்சு குடும்பத்தை காப்பாத்துற கம்பளி தலையா, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அசிங்கமா பாக்குறேன். இப்படி ஜாலியா இருந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையா வாக்கப்பட்டு என் வாழ்க்கையே பஞ்சராய் கிடக்குதுடா. பொலிக்கால மாதிரி சும்மா சுத்திட்டு இருந்தா மட்டும் பத்தாது. உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து வேற என்ன சுகத்தை கண்டாத்த? ஜாஸ்தி பேச வேண்டாம். குறைச்சுக்கிறேங்க. பொள்ளாச்சி கிலோட அனுப்பிச்சாச்சா? அனுப்பிச்சாச்சுங்க மேடம். கார் க்ளீன் பண்ணியாச்சா? க்ளீன் பண்ணியாச்சுங்க. பாத்ரூம் நேத்தே கழுவியாச்சுங்க அத்தை. துணி துவைச்சாச்சா? எல்லாமே பண்ணியாச்சுங்க அத்தை. கேட்ச் முடிச்சிட்டங்க அத்தை. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தேங்க்ஸ் அத்தை. இத்தனை பரபரப்புலயும் என் பிறந்த நாளை ஞாபகம் வச்சிருக்கீங்களே. கண்ட எருமையோட பர்த்டே எல்லாம் எனக்கு எதுக்கு? இன்னைக்கு என்னோட டோனி பர்த்டே. கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வா. போறண்டி வெள்ள பண்ணி. என்ன முறைக்கிற? உங்க ஸ்டைல ரசிச்சா ஆன்ட்டி. Do what I say. Go. இன்னும் போகல? அட பாவி, இங்க இருக்கியா? நான் வீடெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீ வெஸ்ட் ஆண்ட் டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்க. நானே இது வரைக்கும் உட்கார்ந்தது இல்ல தெரியுமா? கதவு தட்டிட்டு வரணும் மேனஸ் இல்ல. கக்கா போயிட்டு இருக்கல. அப்புறம் கிளம்பு. அஞ்சலி படுத்துறாங்க. 7 மணி ரேஞ்சி திங்க் பண்ணடா. இடியட். ஏய், என்ன ஓவரா போயிட்டு இருக்க? 7 மணியை பத்தி நீ பேசுறியா? அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணும். ஆலம்பிட்டு வெளியில வாடா வெள்ள பரிச்சாலி. உன்ன மாதிரி வீட்ல மாப்பிள்ளை நினைச்சியா? எனக்கு ஒரு கௌரவம் இருக்குடியோ. தம்பி, யார் பேர் அர்ச்சனை? டோனி. ஹா, மகேந்திர சிங் டோனி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்னா அவரு. என்ன ஸ்டார் அவர் தெரியுமா உங்களுக்கு? இங்கதான் இருக்கிறார். என்னது இது? நாயா? நாயின்னு சொல்லாதே. இதுக்கு அர்ச்சனை பண்ணணும்? ஆமா. ஆண்டவா. சரி, இதோட கோத்திரம், இதோட நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க, பண்ணிவிடுறேன். மிருகசீரிஷ நட்சத்திரம், கௌரவ கோத்திரம். பிரசவம் பார்த்த மாதிரியே சொல்றீங்களே. நான் வாக்கப்பட்டு போன இடம் அப்படி. ஓ. டோனி கொக்கா மகனே. ஓம் அல்சேஷ்னாய நம, ஓம் டால்மேஷ்னாய நம, ஓம் பொமரேனியனாய நம, ஓம் ராஜபாளையமாய நம. என்னது நாய் கர்ச்சனை ஒரே நாய் பேரா வருது? ஆண்டவா, நல்லா சேமமா இருங்கோ டோனி. நேக்கு ஒரு நாய்க்கு தானே அர்ச்சனை சொன்னேன். நீங்க தான் இங்க பெரிய குருக்களா? இல்ல, அவளுக்கெல்லாம் மேல. மங்கூஸ் மண்டை. இங்க பாரு, கோயிலுக்கெல்லாம் நாய் தூக்கிட்டு வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு மனுஷன்? இதெல்லாம் ஒரு வேலை பழப்புன்னு அலையுதுங்க. உன்னால் எனக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு. இனி இலக்கறக்கு என்னடா இருக்கு? நான் நிம்மதியா வாழணும்னா உன்னை போட்டு தள்ளா தாண்டா முடியும். என் கொன்னியா என்ன உருமற? பெரிய சிங்க சூர்யா நினைப்பு. என் தோட்ட சைஸுக்கு ஓங்கி உதைச்ச 2 டன் வெயிட். பாக்கறியா? பாக்கறியாடா? இதெல்லாம் நீ அனுபவிப்ப. ஓடாத. ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என் 2 இட்லிக்கு வெயிட் வச்சிராத. என் டோனி டார்லிங், உனக்கு தோத அருமையான ஒரு ஜோடி புடிச்சு தரேன். விட்டுட்டு போயிராதமா. ஹேப்பி பர்த்டே. தேங்க்ஸ். Thank you. டோனிக்கு எங்களோட பர்த்டே கிஃப்ட். தேங்க்ஸ் ஆன்ட்டி. லட்டு, உன் ஹஸ்பண்ட் எங்கே? அவரு டோனியை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு அர்ச்சனை பண்றதுக்கு. ஹே, யூ வெரி லக்கியா. டோனியை கண்ணு கருத்துமா பாத்துக்கிறதுல அவரை மிஞ்சின ஆளே இருக்க முடியாது. அதனால தான் அவரை மருமகனா செலக்ட் பண்ணேன். நம்மள மாதிரி பணக்காரங்க மருமகனை செலக்ட் பண்றதே இதுக்கு தானே. டைம் ஆச்சு, மாப்பிளைய காணோம். டைம் பத்தி கவலைப்பட வேண்டாம். சமையல் செய்யறதுல அவர் சிங்கம், டாய்லெட் க்ளீன் பண்றதுல சிறுத்தை, டோனியை கரெக்ட் டைமிங்க கொண்டு வந்து நிறுத்துறதுல கில்லி. நான் இல்லையா? ஆத்தாளு மகளும் கொடுக்கற பில்டப்ல ட்ரவுசர் கிழிஞ்சிரு போல் இருக்கடா சாமி. ரங்கா பிச்சுக்கோ. ஆத்தாளு மகளும் உயிரோட எரிச்சிருவாளுங்களே. டோனி, டோனி டார்லிங். ஐயோ, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. டோனி, என் செல்வமே. இப்ப தாண்டா உயிர் போய் உயிர் வந்திருக்குது. என் டோனி, ஐயோ எப்படி கவர்ச்சியா இருக்கிறான். பாதி டோனி மீதி சாணி. இது தெருநாயி. பிளான். மேடம், டைம் ஆச்சு. கேக் கட் பண்ண வேண்டியதானே? யா, என்ன பேந்த முடிச்சிட்டு கேக் கட் பண்ணோம். டோனி எங்க? மம்மி, இங்க வா. லட்டுமா, என்னாச்சு? மை காட். டோனி, என்ன ஆச்சு டோனி? நீ
இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே. திருநாய் புத்தி காட்டிருச்சுடா. என்ன ஆச்சு உனக்கு? பெயிண்ட்? அத்தை தொப்புல சுத்தி 32 ஊசி. You bloody cheat! தெரியாம பண்ணிட்டேங்க அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு வேற கேக்குறியா? விட மாட்டாடா அந்த நீலாம்பரி. வேண்டாம் அத்தை, விட்டுடுங்க அத்தை ப்ளீஸ். என் உயிரை தொலைச்சிட்டியேடா. என் நண்பனை தொலைச்சிட்டியேடா. என் தெய்வத்தை தொலைச்சிட்டியேடா. இதோ பார், இனி உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. டோனி இல்லாத வீட்ல உனக்கு இடம் கிடையாது. கெட் அவுட். வாடி போலாம். விடை தருவா ஹலோ, காது குத்து தானே, முள்ள குத்தினா என்னண்ணா? நாக்கரையா, நம்ம மோசம் போயிட்டாயா, மோசம் போயிட்டாயா. மாப்பிள்ள பையன் ஓடிட்டாயா, ஓடிட்டாயா. ஐயா, 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா எதுவுமே தப்புன்னு சொன்ன உன் வீட்டுல இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சா? நடக்கும், நிச்சயமா நடக்கும். அந்த பேஜர பவன் ஓடிட்டானே, எப்படி எனக்கு கல்யாணம்? இப்படி கத்துனீனா ஓடாம என்ன பண்ணுவான்? தூக்குங்கடா இந்த கலவிய. ஒரு மாப்பிளை 5 மாப்பிளை கொண்டு வருவான் இந்த வேல்நாய்க்கன். நாய்க்கரே பாத்து. ஐயோ, சின்ன கவுண்டரா, இதுவரையில இந்த வேல்நாய்க்கன் யாருகிட்டயுமே கையேந்தினது இல்ல. முதல் முறையா உங்ககிட்ட கேட்கறேன் இல்லன்னு சொல்றாதீங்க. நாக்கரியா, இது உங்க வீட்டு லட்டு, தெரியாம திருடிட்டேன், மன்னிச்சிருக்கீங்க. கவுண்டரா, ஏற்கனவே எனக்கு சுகர் சூட் அவுட்ல இருக்கு, இன்னும் சுகர் ஏத்தி டென்ஷன் பண்றீங்களா? நான் கேட்க வந்ததே வேற. என் பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. என்னங்கய்யா, இவ்வளவு வயசுக்கு மேல நான் போய். சின்ன கவுண்டர், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க காமெடி பண்றீங்களா? ஒருத்த நினைச்சா என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும். யாரு அது? பில்லா. எந்த பில்லா? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஏன் ஒவ்வொரு நடியும் நானே செதுக்குன்னு சொன்னானே, அந்த பில்லா. மைசன் டேவிட் பில்லா? அது பில்லா. கண்ணடை காட்டு. பில்லா, யோசிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மாப்பிள்ள சந்தானம் தெரிச்சு ஓடிட்டான். இதை யூஸ் பண்ணா நம்ம நம்பர் 1 வந்துடலாம். என்ன சொல்ற? காலையிலேயே போதிய போட்டு ஏன் வளர்ற? வளரலடா, உண்மையை சொல்றேன். நீ மட்டும் நாய்க்கர் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டினேன்னு வச்சுக்க, மொத்த சொத்து நம்ம கையில. இதுக்கு நான் பிறந்தப்பவே நீ கள்ளிப்பால ஊத்தி என்ன கொண்டு இருக்கலாம். லுக் பில்லா, அதிர்ஷ்ட தேவதை காலிங் பெல் அடிக்கிறா. இத நழுவ விட்டா வேற ஆள் பூந்துருவான். சீக்கிரம் முடிவெடு. அண்ணேவா, என் எய்ம் என்ன, என் ட்ரீம் என்ன? ஐஸ்வர்யாய்க்கு ஆசைப்பட்டேன், அபிஷேக் பச்சன், நயன்தாராக்கு ஆசைப்பட்டேன், பிரபுதேவா குழப்பிட்டு போயிட்டாரு. கடைசியா ஸ்னேகாவுக்கு ஆசைப்பட்டேன், பிரசன்னா நடுவுல பூந்துட்டாரு. இப்ப என்னோட அடுத்த டார்கெட் அஞ்சலி. அஞ்சலி, அஞ்சலி. டே 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 டே, சினிமா நடிகெல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராதுடா. கடைசியில டைவர்ஸ்ல தான் போய் முடியும். ஒத்துக்கடா. முடியவே முடியாது. முடியும், உன்னால முடியும். வெறும் காசு பணம் மட்டும் இல்ல, என்னோட சொத்து, பதவி, அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு எல்லாத்துக்கும் பவராப்பட்டா நீதான். எனக்கு அப்புறம் நீ மட்டும்தான் இருப்ப. எங்க சுடுகாட்லையா? சின்ன கவுண்டர், நாய்க்கிறேன். என்ன பேசுறான்? தமிழ்ல தான் பேசுறான். நான் என்ன கன்னடம்?
அப்பா புள்ளைய சேர்ந்து விளையாடுறீங்களா? கூல் 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 நாய்க்கிறேன். என்னுடைய ஒரே வாரிசு உங்களுடைய அடுத்த வாரிசு. கவலைப்படாதீங்க, நீங்க போங்க, நான் சம்மதிக்க வைக்கிறேன். போங்க நாய்க்கிறேன், போங்க போங்க நாய்க்கிறேன், போங்க. டேய், ஊரு பூரா கந்து வெட்டிக்கு கடை வாங்கியிருக்கேன்டா. வீடு கூட ஏலத்துக்கு வந்துரு போல இருக்கு. உன் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் வேற பண்ணணும்டா. புரிஞ்சுக்க பில்லா. சான்ஸே இல்ல. உங்களுக்காக என் லைஃப் அழிச்சுக்க முடியாது. அண்ணே, தயவு செஞ்சு ஒத்துக்கண்ணே. நீ மட்டும் அவ கழுத்துல தாலி கட்டலன்னா எங்க கழுத்துல எல்லாம் தாலி ஏறாதுன்னு. தயவு செஞ்சு எங்களுக்காக சம்மதம்னு சொல்லுண்ணே. ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் ஒத்துக்கோண்ணா. முடியாதுன்னு சொன்னா அப்போ நாங்க எங்களை முடிச்சுக்கிறோம். எந்த கடையில விஷம் எழுதி விக்கிறாங்க? மெகா சீரியல் பார்த்து பார்த்து கேட்டு குட்டிச்சாடி. ஏங்க, நம்ம இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கோம் இவங்கிட்ட. அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சொல்றதுல உண்மை இவனுக்கு புரிய வைக்க வேணாமா? என்னங்க, இந்த விஷத்தை குடிச்சு உயிரை விடுங்க. என்னங்க புடியாங்கற? குடிச்சு உயிரை விடுங்க. அட குடிச்சு தொலையா. அப்போ அவன் நம்ம செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா. கடவுள் அமைத்து வைத்த மேலை ஆப்பிள் இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நான் சிங்கிலேயே பாடிட்டு இருக்கேன். உன்னை இப்ப கைமா பண்றேன்டா. பொண்ணை கூப்பிடுங்க, முகூர்த்த நேரம் நெருங்கி எடுத்தோ. அம்பி, அங்க பாத்தியா? ஒரு தேவதை வந்து விட்டாள் உன்னை தேடியே. வண்ண மாலைகள் சூட வந்தாள் தங்க தேரிலே. பயங்கர வெயிட்டான பார்ட்டியை புடிச்சிட்டேள். இவாளை கல்யாணம் பண்ணதும் எங்கேயோ போறேள். என்ன நேரத்துல வாய வச்சியா? பப்பால் வாரி தொங்கிட்டு இருக்க. அவசரமா போவேன்னு சொன்னேன். அதுக்கா இவ்வளவு ஸ்பீடா? வாமா வா, கரையில இருந்தாதானே புருஷன் கழுத்துல தாலி கட்ட முடியும். வா கிட்ட வாமா. அப்படி ரைட்டு 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 ரைட்டு. கெட்டி மேளம் கெட்டி மேளம். அம்பி, சாங்கா முடிச்சு போடப்பா. புஷ்டியான பொண்ணு. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சின்ன கொண்டர் குடும்பம் எங்கடா இருக்கீங்க? என் வாழ்க்கையோடு விளையாடிட்டீங்களடா. அவனை இதை காட்டியே என் ஜோலியை முடிச்சிட்டீங்களடா. என் நிலைமை வேற எவனுக்கும் வரக்கூடாதுடா. தாலி கட்டும் போது மைண்ட் வாய்ஸ் எதுக்கு? தாலிய கட்டுங்க அண்ணா. கெட்டி மேளம் கெட்டி மேளம். தோஷமா இருக்கு சம்பந்தி. தாலி கட்டி முடிச்சாச்சு. அடுத்தது நலங்கு. கிளங்க. அப்பளம் தட்டுற நலங்கு. இந்தாம்மா புடி. அம்பி தலையில எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? கிடைக்கும், ஆனா 5000 ஆகும். 10,000 தரேன். அப்படின்னா இந்தாங்கோ. என்னமா பிரச்சனை? எந்த ஸ்டாஃபா சார் வச்சிருக்கீங்க? எந்த தலையில இட்டு அடிச்சு இவனே கஸ்டமர் அடிக்கிற ஸ்டாஃபா வைக்கல. மிஸ்டர் பில்லா, எனக்கு என்ன பிராந்தியம்? ಈ ಆಫೀಸ್ல வர கஸ்டமர் இடத்துல என்ன மலையாளத்துல வளறேன். இது பாரு பில்லா, this is too much. ஆபீஸ் வர கஸ்டமர்ட்ட இப்படி என்டிசென்ட்டா பிஹேவ் பண்றது? சாரி சார். மறுபடியும் அந்த காட்டியான வந்து நான் துரத்துது சார். காட்டியானே எத்தனை தடவை அந்த காட்டியானே? இது 8வது தடவை. இனிமே சத்தியமா அடிக்க மாட்டேன் சார். ப்ளீஸ் சார். ஆபீஸ்க்கு வந்த கஸ்டமர் மேலே கை வச்சிட்டு உனக்கு மன்னிப்பே கிடையாது. காஞ்சனா ரெடி சார். சார் மெமோ ரெடி சார். இந்த படி 8வது மெமோ.